தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள மேலாண்மை இயக்குநர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்தனர். நிர்வாகத்தின் சார்பில் காலி பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தினை நிறைவேற்றிட அனைத்து சங்கங்களையும் அழைத்து கருத்துக்கள் கேட்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு தலைவர் தோழர் சோ இரணியப்பன், மாநில தலைவர் ஜி சிவா, மாநில பொதுச் செயலாளர் ஆர்.பி. சந்திரகுமார், மாநில அமைப்பு செயலாளர் கோவிந்தசாமி, காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட தலைவர் தட்சிணாமூர்த்தி, மாவட்ட செயலாளர் எத்திராஜ் மற்றும் பொருளாளர் பழனிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மாநில சிறப்பு தலைவர் தோழர் இரணியப்பன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், விற்பனையாளர்கள் 50 வயதை கடந்து பணிபுரிந்து வருவதாகவும், மேலும் பிபி, சுகர் மற்றும் வெரிகோஸ் நோயால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், POS இலக்கு நிர்ணயிப்பது மற்றும் எண்ட் டு எண்ட் ஆகியவற்றால் விற்பனையாளர்களுக்கு பணிச்சுமை அதிகமாகி உள்ளது. ஏற்கனவே கூடுதல் நேரம் பணிபுரிந்து வருவதாகவும், ஆதலால் பாட்டில் திரும்ப பெறுவதை ஒப்பந்ததாரர்களே மேற்கொள்ள வேண்டும் என்றும், எங்கள் விற்பனையாளர்களை ஈடுபடுத்த முயற்சிக்க கூடாது என்றும், அரசு விற்பனையாளர்களை பாட்டில்களை விற்பதற்காக மட்டுமே பணியமர்த்தி உள்ளனர். எனவே விற்பனையாளர்களை பாட்டில்களை விற்பதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும், பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். இதற்கு நிர்வாக தரப்பில் எந்த பதிலும் கூறாததால் வரும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி மேலாண்மை இயக்குநர் அலுவலகம் முன்பு அனைத்து விற்பனையாளர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் மாநில சிறப்பு தலைவர், AICCTU மாநில அமைப்பு செயலாளர் இரணியப்பன். நேற்றைய தினம் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் அவர்களை எமது சங்கத்தின் சார்பாக எமது சங்கத்தினுடைய மாநில தலைவர் சிவா, மாநில பொதுச் செயலாளர் சந்திரகுமார் உள்ளிட்ட தோழர்களோடு இயக்குனரை சந்தித்து பேசினோம். காலி பாட்டில்கள் திட்டத்தை திரும்ப பெறும் அடிப்படையில் கலந்தாலோசனை கூட்டம் அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து நேற்றைய தினம் பேசினார்கள். அதன் அடிப்படையில் எங்கள் சங்கத்தின் சார்பாக 22 ஆண்டுகளாக இந்த டாஸ்மாகில் விற்பனையாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இப்போது காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தில் இவர்களை ஈடுபடுத்துவது என்பது வேலை பளுவை அதிகரிக்கும் என்கின்ற அடிப்படையிலும், இது இந்த தொழிலாளர்களுக்கு சம்பந்தப்படாத வேலை என்றும், அதே சமயத்தில் ஏற்கனவே இந்த பணிபுரியும் தொழிலாளர்கள் பணிச்சுமையோடு அவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் போது கூடுதலாக இந்த திட்டத்தை கொண்டு வருவதை, அதுவும் இந்த பணியாளர்களை அதை ஈடுபடுத்துவதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்று எங்களுடைய கடிதம் வாயிலாக மேலாண் இயக்குனரை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் திருப்பத்தூரிலே செப்டம்பர் 5ஆம் தேதி நடந்தது. அந்த கூட்டத்திலே கூட காலி பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தில் விற்பனையாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது என்கின்ற தீர்மானமும், அதேபோல் பணி நிரந்தரம், அரசு ஊழியருக்கு இணையான ஊதியம், பணி பாதுகாப்புள்ள கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்ற நவம்பர் மாதம் 12ஆம் தேதி சென்னையில் உள்ள மேலாண் இயக்குனர் அலுவலகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். இந்த சூழ்நிலையில் கடந்த 22 ஆண்டுகளாக டாஸ்மாக் விற்பனையாளர்கள் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளுக்கு போராடி கொண்டு வருகிற சூழ்நிலையில், கடந்த அதிமுக ஆட்சி நிறைவு அடையக்கூடிய சூழ்நிலையிலே LPF தொழிற்சங்கம் முன்னெடுத்து அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் திமுக ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளாக இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது. அது போன்ற ஒரு கூட்டமைப்பு இப்போதைக்கு இல்லை. தனித்தனி சங்கங்கள் போராடி தொழிலாளர்களுடைய அடிப்படையான கோரிக்கைகளை தீர்க்க முடியாது என்பது எங்களுடைய கருத்து. அதனால் இன்றைக்கு டாஸ்மாக் பணிபுரியக்கூடிய ஒட்டுமொத்த சங்கத்தையும் இணைக்கக்கூடிய வகையிலே CITU, AITC, AICTU மைய தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைந்து அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒருங்கிணைத்து வரும் டிசம்பருக்குள் ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையிலே நடத்துவதன் மூலமாக தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். ஏனென்றால் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி, அரசு துறையில பணிபுரியக்கூடிய 10 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்ன வாக்குறுதியும், அதே போல் சென்னையில் நடந்திருக்கிற தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திலே அவர்களை தனியார் மயமாக்குற இந்த நடவடிக்கை எதிராக தூய்மை பணியாளர் போராட்டத்தையும் கூட எமது AICT தொழிற்சங்கம் தான் சென்னையில மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது, இப்போதும் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்றால் அனைத்து தொழிற்சங்கங்களும் இடது தொழிற்சங்கங்களுடைய தலைமையிலே ஒரு மாபெரும் போராட்டத்தை சென்னையில் நடத்துவதன் மூலமாக தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். தமிழக அரசு டாஸ்மாக் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்றால் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில்
தமிழக அரசு தாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் டாஸ்மாக் பணிபுரியக்கூடிய விற்பனையாளர்கள், உதவி விற்பனையாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் கொண்ட பெரும் எண்ணிக்கையிலே பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு சமூக நீதி அரசு என்று சொல்லக்கூடிய திமுக அரசு இவருடைய பிரச்சனையை தீர்வு காண வேண்டுமானால் பணி நிரந்தரம் என்பதுதான் மிகவும் அடிப்படையான கோரிக்கை. இதை தமிழக அரசு வரும் டிசம்பர் மாதத்துக்குள் தீர்வு காண வேண்டும். அப்படி தீர்வு காணவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே டாஸ்மாக் தொழிலாளர்கள் பதில் வினையாற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.